இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 நாட்களாக நாம் ஜெபத்தை குறித்து தியானித்து வந்தோம். எவ்வாறு ஜெபிக்க வேண்டும், எந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். முதலாவதாக நாம் பார்த்தது அதிகாலை ஜெபம், அடுத்தது சாயங்கால ஜெபம், அப்புறம் முழு இரவு ஜெபம். இந்த இரவு ஜெபத்திலெல்லாம் தேவன் எவ்வாறு நமக்கு விடுதலை தருகிறார் என்று தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது சோஸ்திர ஜெபம். எவ்வாறு சோஸ்தரித்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பாருங்க, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோஸ்திருக்கிறேன். 41ஆம் வசனத்தின் பின்பாகத்தை நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் இதை எந்த இடத்துல சொல்றாரு பார்த்தீங்கன்னா, மரித்த லாசரு அடக்கம் பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணப்பட்டு அந்த 4 நாள் ஆயிற்று, அந்த கல்லறையை திறந்துட்டு அந்த கல்லறை முன்னாடி நின்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோஸ்திருக்கிறேன். எப்பொழுதுமே பிதாவோடைய உறவாடி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு லாசரு மரித்து விடுவான் என்பது தெரியும், அவன் அடக்கம் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். பிதா அவனை உயிர்ப்பிக்க போகிறார், மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்க போகிறார் என்பதும் அவருக்கு தெரியும். அப்போது தேவனோடு அவர் பிதாவோடு இருந்ததுனால எல்லாவற்றையும் அறிந்தவராய் என்ன செய்கிறார், அந்த கரெக்ட் டைமுக்கு தேவன் என்ன செய்கிறார், செயல்படார். பாருங்கள், மரியாள் சொல்கிறாங்க கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இன்னும் என் வேலை என்ன செய்யலை வரல, ஸ்திரீயே இன்னும் என் வேலை என்ன செய்யலை வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பிதாவானவர் ஒரு டைம் வச்சுருக்காங்க, அந்த டைமுக்கு அவர் வெயிட் பண்ணுறாரு. அந்த டைமில் என்ன செய்கிறாரு, போகிறாரு, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் நானுமே சோஸ்தரிக்கிறேன் அப்படி. இன்றைக்கும் நீங்கள் நிறைய காரியங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸை தேவனுடைய பாதத்தில் வைத்திருக்கிறீங்க. நிறைய நாள் அதற்கு விடை கிடைக்காம அவருடைய பாதத்தில் இருந்துட்டு அப்படியே இருக்கிறீங்க. சில நேரம் முறுமுறுத்துருதோம், சில நேரம் என்ன செய்துடும், ஆமாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வழி விலகி வேறு இடத்துக்கு நம்ம போகக்கூடிய அளவு கூட நம்ம போயிருப்போம். ஆனால் தேவன் இன்னைக்கு நம்ம நோக்கி சொல்கிறாங்க, தேவனுடைய வேலை வரக்கூடிய நாள் வந்து விட்டது. நீங்கள் சோஸ்தரித்து ஜெபிக்கும் போது அந்த வேலை அப்போதே கடந்து வருது பாருங்க. அவர் என்ன செய்கிறார், லாசருவே வெளியே வான்னு சொல்கிறாரு, உயிரோடு எழும்பி வெளியே வரான். இன்றைக்கி நம்முடைய காரியங்களும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே மூடி நாரி போன காரியங்களாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அப்படியே இந்த காரியங்களை இனிமே யார் உயிர்ப்பிக்க முடியும்? பிள்ளை வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், இவ்வளோ அவமானங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ அவமானங்களா நாரி போயிடுச்சு. இந்த பிரச்சனையிலேருந்து இனிமேல் எனக்கு விடுதலையே கிடையாது நீங்கள் தீர்மானிச்சிருந்தாலும் இன்றைக்கு கடவுள் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சோஸ்திரம் பண்ணி ஜெபிக்கும் போது தேவன் ஏற்கனவே உங்களுக்கு அதை விட என்ன செஞ்சிருக்காரு, பதில் வைத்திருக்கிறாரு. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், மாறுதலாக. ஆமாம், ஏற்கனவே நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, அதிகாலையில் ஜெபிக்க தொடங்கிட்டீங்க, சாயங்காலம் ஜெபிக்க தொடங்கிட்டீங்க, இரவு முழுதும் ஜெபித்து சத்துரு உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிட்டு இப்போ நீங்கள் சோஸ்திரம் பண்ணி அந்த காரியத்தின் முடிவு இவ்வாறு தான் இருக்குன்னு சொல்லி உலக மக்கள் என்ன செய்ய, தோல்விதான் சொல்லி உலக மக்கள் உங்களுக்கு முத்திரை குத்திருந்தாலும் அதை ஆசீர்வாதமாக மாற்றி உங்கள் கையில் தர தேவன் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு சின்ன பையன் 5 அப்போ 2 மீனை கொண்டுட்டு அந்த மலை பிரசங்கத்துக்கு வந்திருக்கிறான். அந்த பிரசங்கத்துக்கு வந்து அந்த பையன் வந்து தன் கையில் இருக்கிறத என்ன செய்கிறான், இயேசு இடத்துல கொடுக்குறான். கொடுத்தனார் வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன செய்கிறாரு, சோஸ்திரம் பண்ணி அதை என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு சீஷ இடத்துல. சோஸ்திரம் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க எடுக்க 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 அது பெருகி கொண்டே இருக்கிறது. அப்போ சோஸ்திர ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னா, பெருக்கத்தை கொண்டு வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேல்குலேஷன் தான் மேக்ஸ் கேல்குலேஷன். 2 + 2 = 4 அப்படின்னு சொல்கிறோம், அப்படி தானே. 3 + 3 = 6 அப்படின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கும்போது ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டெப்பு தான் நம்மளை கொண்டு போகும். ஆனால் மல்டிப்ளிகேஷன், பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது 8 × 8 சொல்லும்போது 64, 8 + 8 வந்து 16 தான். பெருக்கத்துக்கும் கூட்டலுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அப்போ சோஸ்திர ஜெபம் நம்ம வாழ்க்கையில் பெருக்கத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். பலவிதமான பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், கொண்டு வரும். அப்படி கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், சோஸ்திரம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். சோஸ்திரம்னா என்ன அப்படின்னா, நன்றி செலுத்துதல். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருந்து முறுமுறுப்புகள் எல்லாம் போகணும். அப்போ அந்த சோஸ்திர ஜெபம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, தேவன் மீது நமக்கு எப்போ ஆழமான அன்பு வருகிறதோ, அந்த அன்பு நமக்குள்ள வரும்போது
ஊற்றப்படும் போது, ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்படும் போது நாம் யாருக்கிட்ட அதிக அன்பு செலுத்துவோம் அப்படின்னா தேவன் மேல் அதிக அன்பு செலுத்துவோம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசை இச்சைகள் எல்லாம் அதை வெறுத்து நம்ம தேவன் மீது அன்பு செலுத்தும் போது முறுமுறுப்புகள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கி நம்ம என்ன எடுத்தாலும் சோஸ்திரம் சொல்லுவோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. போகும்போதே அவருக்கு தெரியும் நம்ம பாடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாக என்ன செய்கிறது, அந்த தரையில் விழுகிறது. அப்பேற்பட்ட பாடுகளின் நேரத்தில் அவர் என்ன செய்றார், சோஸ்திரம் பண்ணுறார். உள்ளே போகும்போதும் சோஸ்திரம் பண்ணிகிட்டே போகிறார், வரும்போதும் சோஸ்திரம் பண்ணுறாரு, அப்பத்தை பிட்கும் போதும் சோஸ்திரம் பண்ணுறாரு, அந்த ரசத்தை சோஸ்திரம் பண்ணி என்ன செய்கிறார், என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் சோஸ்திரம். அப்போ நம்ம சோஸ்திரம் பண்ணும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம என்ன செஞ்சிடும், பின்பற்றி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை இன்று நம்ம என்ன செஞ்சிடும், பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ சோஸ்திரம் பண்ணி ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கமான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சில காரியங்கள் நமக்கு வந்து தேவன் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கும். எப்படின்னா, ஒரு தேவதூதன் மரியாளை பார்த்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, உன்னிடத்தில் வந்து பிறக்க போவது பரிசுத்தமானது, அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் மரியாளை என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் அப்படி கலக்கம் அடைகிறாங்க. ஆனால் என்ன செய்யலை, அது குறித்து எந்த கலக்கமும் பரகுப்படலை. அவங்க சோஸ்தரிக்கும் போது அவங்க மனசில் இருக்கிற பயம், கலக்கம் எல்லாம் நீங்கிருது. நீங்கள் எங்கே பாருங்கள், மரியாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. லூக்கா 1:46-47 வசனங்களை இதை நம்ம என்ன செய்கிறோம், தியானிக்கிறோம். என் ஆவி என் இரட்சகராகிய இயேசுவில் களி கூறுகிறது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, தேவனில் களி கூறுகிறது. அப்போது இப்படிப்பட்ட களி கூறுதல் எப்போ நமக்குள்ள கடந்து வரும்னா, நம்ம சோஸ்தரித்து தேவனுக்கு நன்றி பலிகளை நாம் செலுத்தும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள என்ன செய்கிறது, கடந்து வருகிறது. இதில் பாருங்கள், லூக்கா 10:21 பாருங்க, பிதாவே நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். நிறைய காரியங்களை பாருங்க, நிறைய கல்விமான்கள் ஞானவான்கள்லாம் இருப்பாங்க. அந்த இடத்துல சில சின்ன குழந்தைங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போது சின்ன பிள்ளைங்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, அந்த காரியங்களை என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். அப்போது பாலகர் வாயினால் அவர் துதி உண்டு பண்ணுகிறாரு. பாலகர்கள் இப்போ சின்ன வயசில் கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும், அப்போ சிறு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றப்படுறதை நம்ம பார்க்குறோம், கண் கூட பார்க்குறோம், நிறைய நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட காலத்தில் நம்மை கொண்டு தேவன் ஏதாச்சும் செய்ய மாட்டாரா, நம்ம ஏங்கிட்டு சும்மா வீட்டில் படுத்தே இருந்தால் நம்மளால் ஒன்று சாதிக்க முடியாது. சின்ன பிள்ளைங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போது நாமும் என்ன செய்யணும், அந்த தேவனுடைய ஊழியங்களில் தேவனுக்காண்ட காரியங்களை நம்ம பங்கு கொள்ளணும்னு ஆசைப்பட்டோன்னா நம்ம துதித்து சோஸ்தரித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக திருப்பி, எப்போது இந்த தேவன் வருவார், ராத்திரி நேரத்தில் வரலாம், பகல் நேரத்தில் வரலாம், சாயங்கால நேரத்தில் வரலாம், வரும்போது தேவனை நோக்கி எதிர்நோக்கி செல்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்ம ஆயத்தமாக இருப்பதற்கு இப்படிப்பட்ட ஜெபம் தேவைங்க. ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. ஜெபம் தான் மெயின், நமக்கு கொடுக்கப்பட்ட கீ. இந்த கீ இல்லாமல் வாழ்க்கையில் எதையுமே திறக்க முடியாது. எந்த விதமான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாய் மூடப்பட்டதாக இருக்கும். அந்த கீ கடவுள் நமக்கு தந்திருக்காருங்க. அதில் எப்படி கீஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணால் இன்னும் உள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதே நமக்கு கற்று தந்திருக்காங்க. இன்றையிலேருந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், நான் சோஸ்திர ஜெபம் பண்ணுவேன். நம்ம அப்படியே இருக்கிறோம், நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல கூட, ஏசப்பா இன்றைக்கு இந்த இத்தனை பேருக்கும் என் தகப்பனை எனக்கு பிரயோஜனமாக்குனீங்க, நமக்கு சோஸ்திரம். என் கைக்குள்ள வந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் நல்ல முறையில் டீச் பண்ண கிருபை செஞ்சீங்க, நமக்கு சோஸ்திரம். என் கம்பெனியில் வந்திருக்கிற அத்தனை மக்களையும் நான் காண செஞ்சீங்க, நமக்கு சோஸ்திரம். இன்னைக்கு பார்க்குறவங்கள நாளைக்கு பார்க்க முடியல, ஆனால் தேவன் நம்ம கூட கொடுத்துருக்க அந்த மக்களுக்கு தேவனுடைய அன்பை நம்ம எப்படியாச்சும் ஒரு வழியில் சொல்கிறோமா, தேவனுடைய அன்பை நம்ம எடுத்து கூறுகிறோமா? நம்முடைய வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கை தாங்க பேசும். நம்ம பேசுகிற வார்த்தை யாரையும் வாழ்க்கையும் மாற்றாது, நம்ம வாழ்கிற வாழ்க்கை நான் அவங்கள மாற்றுது. அது எப்படி மாற்றும் அப்படின்னு நீங்கள் சோஸ்தரித்து கொண்டே இருக்கும்போது நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையோட கஷ்டங்கள் எல்லாம் மாறிப்போம். அப்போ நம்ம இன்றையிலிருந்து சோஸ்திர ஜெபத்தை நம்ம பண்ணுவோம்.
தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாம நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். இந்த நாளின் தகப்பனே, சோஸ்திர ஜெபத்தை நாங்கள் செய்வதனால் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருக்கத்தை நாங்கள் காண முடியும் என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் சோஸ்திர ஜெபத்தை ஏறெடுக்க தேவன் கிருபை பாராட்டும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறதுக்கா நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை